வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் இனியன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல போறவங்க என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது. அதாவது அவங்களுடைய டிக்கெட் காப்பிலருந்து அவங்க ஃபைனல் டெஸ்டினேஷன் போயிட்டு அவங்க லக்கேஜ கலெக்ட் பண்ற வரைக்கும், ஏர்போர்ட்ல அவங்க என்னென்ன பண்ணணும், பண்ணக்கூடாது. இது போல கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம குடுத்துருக்கேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க ஃப்ளைட்ட ட்ராவல் பண்றதுக்காக டிக்கெட் வந்து புக் பண்ணியிருப்பீங்க. இந்த டிக்கெட்ல நீங்க என்ன என்ஷூர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட்ல இருக்கிற நேமும், டிக்கெட்ல இருக்கிற நேமும் ஒரே மாரியா இருக்கான்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வந்து ஆன்லைன்ல அவங்களே வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது, ஒரு சில தப்பு வந்து பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதேமாரி சப்போஸ் இருந்துச்சுன்னா, உங்கள வந்து ஏர்போர்ட்ல வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதற்காக உங்களுடைய டிக்கெட் காப்பியும், உங்களோட பாஸ்போர்ட்ல இருக்க டீட்டெயில்ஸும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃப்ளைட் ட்ராவல பொறுத்தவரைக்கும் மொத்தம் 2 டைப் ஆஃப் பேக் இருக்கு. ஒண்ணு வந்து ஹேண்ட் லக்கேஜ், இன்னொன்னு வந்து செக் இன் லக்கேஜ். இந்த ஹேண்ட் லக்கேஜ பத்தி ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். ஹேண்ட் லக்கேஜ எப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் கேரின்னு சொல்லுவாங்க. கேரி ஆன் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொன்னாலும் அதோட பொருள் வந்து ஒண்ணு தான். அடுத்தது இந்த ஹேண்ட் லக்கேஜ்ல வந்து எத்தனை கிலோ வரைக்கும் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல வந்து ஹேண்ட் லக்கேஜ்ல 7 கேஜி வரைக்கும் அக்செப்ட் பண்றாங்க. ஒரு சில ஏர்லைன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த 7 கிலோ இல்லாம உங்களுக்கு வந்து லேப்டாப் பேக் வந்து தனியா வந்து அக்செப்ட் பண்றாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, எமிரேட்ஸ்ல வந்து நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா, நீங்க 7 கிலோ வரைக்கும் தான் ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு போக முடியும். இந்த 7 கிலோலயே இன்க்ளூடிங் லேப்டாப்லாம் அடங்கும். இதுவே நீங்க ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல வந்து நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா, 7 கிலோ வந்து ஹேண்ட் லக்கேஜ் தனியாகவும், அது இல்லாம 3 கிலோ வந்து உங்களுக்கு லேப்டாப்க்காகவும் தனியா வந்து உங்களுக்கு குடுக்குறாங்க. இது போல ஒவ்வொரு ஏர்லைன்ஸும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றதுனால, நீங்க எந்த ஏர்லைன்ஸ்ல வந்து நீங்க டிராவல் பண்றீங்களோ, அந்த ஏர்லைன்ஸ வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ் அலவன்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு நான் கரெக்ட்டா வந்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அடுத்து செக் இன் லக்கேஜ். செக் இன் லக்கேஜும் எது மாரி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்டர் பேக் அப்படி கூட சொல்லுவாங்க. எப்படி சொன்னாலும் அதுக்கான பொருள் வந்து ஒண்ணு தான். செக் இன் லக்கேஜ்ல எத்தனை கிலோ வரைக்கும் அக்செப்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான ஏர்லைன்ஸ்ல வந்து 30 கிலோ வரைக்கும் உங்களுக்கு அலோவ் பண்றாங்க. இந்த 30 கிலோ வந்து நீங்க எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய டிக்கெட் காப்பி நீங்க டிக்கெட் புக் பண்ண டிக்கெட் காப்பிலேயே கிளியரா வந்து உங்களுடைய பேக்கேஜ் அலவன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன அலவன்ஸ் குடுத்துருக்காங்களோ, அந்த அலவன்ஸ் வந்து நீங்க பேக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா, ஒரு சில டிக்கெட்ல வந்து 20 கிலோ வரைக்கும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 25 இருக்கும், 30 இருக்கும். இது போல உங்களுக்கு டிக்கெட்ட பொறுத்து வந்து உங்களுக்கு மாறும். அதனால உங்களுடைய லக்கேஜ் அலவன்ஸ் என்னவோ, அத மட்டும் நீங்க பேக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்க டிக்கெட்ல வந்து 2 பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்கன்னா, என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, 2 பீஸ் வரைக்கும் நீங்க மேக்ஸிமம் கொண்டு போலாம். ஒவ்வொரு பீஸும் 23 கிலோ, 23 கிலோ வரைக்கும் நீங்க கொண்டு போகலாம். அடுத்தது இந்த 30 கிலோ லக்கேஜ் வந்து அலவன்ஸ் இருக்கிறவங்க, எத்தன பேக்கா வந்து கொண்டு போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 30 கிலோ அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்க எத்தன பேக் வேணாலும் நீங்க கொண்டு போலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. உங்களுக்கு பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தா மட்டும் தான், உங்களுக்கு வந்து நீங்க பீஸ் கான்செப்ட்ல வரும். உங்களுக்கு வெயிட்ன்றது குடுக்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா நீங்க எத்தன பீஸ் வேணாலும் கொண்டு போகலாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்தது ஹேண்ட் லக்கேஜ்ல என்ன பொருள் கொண்டு போணும், கொண்டு போகக்கூடாது. செக் இன் லக்கேஜ்ல என்ன பொருள் கொண்டு போணும், கொண்டு போகக்கூடாது. இதற்காக தனித்தனி வீடியோ வந்து நான் ஏற்கனவே யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதற்கான டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு. அந்த லிங்க்க கிளிக் குடுத்து நீங்க பார்த்துக்கோங்க. ஜென்ரலா எந்த பொருள் கொண்டு போணும், கொண்டு போகக்கூடாது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஃப்ளைட்ல டிராவல் பண்ற உங்களுக்கோ, இல்ல உங்களுடைய பேசஞ்சருக்கோ, ஃப்ளைட்டுக்கோ எந்த பாதிப்பும் வராத பொருள் தான் வந்து நீங்க ஹேண்ட் லக்கேஜ்ல கொண்டு போகணும். ஆபத்து வர பொருள்கள் வந்து அலோவ்ட் கிடையாது. அதற்கான நெறைய ரூல்ஸ், ரெகுலேஷன்லாம் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இத பேஸ் பண்ணி தான் நான் வந்து 2 வீடியோ அப்லோட் செஞ்சிருக்கேன். ஒண்ணு வந்து ஹேண்ட் லக்கேஜுக்காகவும், இன்னொன்னு வந்து செக் இன் லக்கேஜுக்காகவும். கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அத நீங்க பாருங்க. அடுத்தது வெப் செக் இன். இந்த இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல டிராவல் பண்றவங்களுக்கு வெப் செக் இன் வந்து கம்பல்சரியா இல்லையான்னு கேட்டீங்கன்னா, கம்பல்சரி கிடையாது. இது ஒரு ரெக்கமெண்டட் தான். வேணும்னா நீங்க வெப் செக் இன் வந்து பண்ணிக்கலாம். வெப் செக் இன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்லயே நீங்க வந்து உங்கள வந்து செக் இன் பண்றது தான் வெப் செக் இன் சொல்லுவாங்க. இந்த வெப் செக் இன் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகும்னா, டிபார்ச்சருக்கு 48 மணி நேரத்துல இருந்து வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த வெப் செக் இன் பண்றதால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சீட்ட வந்து நீங்க ஃப்ரீயா வந்து சூஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்தது ஏர்போர்ட்ல வந்து வெப் செக் இன் பண்ணவங்களுக்காக தனி வந்து உங்களுக்கு செக் இன் கவுண்டர் இருக்கும். அதுல வந்து உங்களுக்கு ரஷ் இருக்காது. நீங்க ஏர்போர்ட்ல போயிட்டு சீக்கிரமா நீங்க செக் இன் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். நீங்க என்னதான் வந்து நீங்க வெப் செக் இன் பண்ணாலும், நீங்க ஏர்போர்ட் போயிட்டு உங்க டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க ஃப்ளைட்ல டிராவல் பண்ண முடியும்.
அதனால நீங்க வெப் செக் இன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வெப் செக் இன் பண்ணலாம். பண்ணலன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீங்க டைரக்ட்டா நீங்க செக் இன் கவுண்டர்ல போயிட்டு நீங்க போர்டிங் கார்டு வாங்கிக்கலாம். அடுத்தது நீங்க ஏர்போர்ட் போனதுக்கப்புறம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயம். ஒண்ணு வந்து ஏர்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, அரைவல் கேட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். டிபார்ச்சர் கேட்ன்னு ஒண்ணு இருக்கும். அரைவல் கேட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வர பேசஞ்சர் அரைவல் கேட் வழியா தான் வெளிய வருவாங்க. டிபார்ச்சர் கேட்ன்றது ஃப்ளைட்ல போறவங்க இந்த டிபார்ச்சர் கேட் வழியா தான் உள்ள போவாங்க. ஒரு சில பெரிய பெரிய ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா, டெர்மினல் 1, டெர்மினல் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2, 3 இருக்கும். அதுல உங்க ஃப்ளைட் வந்து எங்க ஆப்பரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த டெர்மினல் சொல்லிட்டு கரெக்ட்டா நீங்க போறது ரொம்ப நல்லது. ஏன்னா, சப்போஸ் நீங்க டெர்மினல் மாறி போயிட்டீங்கன்னா, ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல் வர்றதுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடும். டைம் அதிகமாகும். அதனால உங்க ஃப்ளைட்ட வந்து நீங்க மிஸ் பண்றதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. அதனால நீங்க ஏர்போர்ட் போறதுக்கு முன்னாடியே எந்த டெர்மினல் வந்து உங்க ஃப்ளைட் ஆப்பரேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது நீங்க ஏர்போர்ட் போனதுக்கப்புறம், உங்களுடைய ஃப்ளைட் டைமிங்ல இருந்து 3 மணி நேரத்துக்கு முன்னாடிலருந்து உங்களுடைய செக் இன் கவுண்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. செக் இன் கவுண்டர் ஸ்டார்ட் பண்ண பிறகு, டிபார்ச்சர் கேட் வழியா நீங்க உள்ள போகலாம். டிபார்ச்சர் கேட்ல சிஎஸ்எஃப் இருப்பாங்க. அங்க வந்து உங்களுடைய பாஸ்போர்ட்டையும், உங்களோட டிக்கெட் காப்பியும் மேட்ச் பண்ண பிறகு, உங்கள வந்து ஏர்போர்ட் போக உள்ள விடுவாங்க. ஏர்போர்ட்டுக்கு உள்ள போனதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, ஒருவேளை நீங்க மதுரை, திருச்சி இது போல சின்ன ஏர்போர்ட்ல நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா, உங்களுடைய செக் இன் லக்கேஜ நீங்க செக் இன் கவுண்டர் போறதுக்கு முன்னாடியே ஸ்கிரீன் பண்ணணும். ஒவ்வொரு ஏர்லைன்ஸுக்கும் தனித்தனியான எக்ஸ்ரே மிஷின் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. அந்த செக் இன் கவுண்டர்ல அந்த செக்யூரிட்டி ஸ்டாஃப் இருப்பாங்க. அங்க வந்து உங்களுடைய செக் இன் லக்கேஜ ஸ்கிரீன் பண்ண பிறகு, அந்த லக்கேஜ எடுத்துக்கிட்டு உங்களுக்கான அதாவது உங்களுடைய ஏர்லைன்ஸோடைய செக் இன் கவுண்டருக்கு வந்து நீங்க போகணும். அந்த செக் இன் கவுண்டர்ல செக் இன் ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்க, உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து செக் பண்ணுவாங்க. நீங்க இன்டர்நேஷனல் ஃப்ளைட்ல வந்து டிராவல் பண்றதுனால, உங்களுடைய பாஸ்போர்ட், உங்களுடைய டிக்கெட், உங்களுடைய விசா வந்து கம்பல்சரி செக் பண்ணுவாங்க. விசா பார்த்தீங்கன்னா, யார் யாருக்கு வந்து தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் விசா போறவங்களுக்கு விசா வேணும். டூரிஸ்ட் விசா போனாலும் உங்களுக்கு விசா வேணும். ஒரு சில நாட்டுக்கு வந்து ஆனரபிள் விசா இருக்கும். அந்த ஆனரபிள் விசா இருக்கிற நாட்டுக்கு வந்து ஃப்ளைட்ல டிராவல் பண்றவங்க மட்டும் விசா வந்து வச்சுக்க தேவையில்ல. மீதி எப்படி போனாலும் உங்களுடைய விசா காப்பி கண்டிப்பா நீங்க கையில இருக்கணும். அந்த டாக்குமெண்ட்லாம் செக் பண்ண பிறகு, உங்களோட லக்கேஜும் அக்செப்ட் பண்ண பிறகு, உங்களுக்கான போர்டிங் கார்டு வந்து குடுப்பாங்க. அந்த போர்டிங் கார்ட்ல உங்களுடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். நீங்க எங்கேருந்து எங்க போறீங்க? உங்களுடைய சீட் நம்பர் என்ன? சீக்வென்ஸ் நம்பர் என்ன? உங்களோட ஃப்ளைட் நம்பர் என்ன? நீங்க எந்த சீட்ல இருந்து டிராவல் பண்ண போறீங்க? இது போல கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அந்த போர்டிங் கார்ட்ல இருக்கும். நீங்க லக்கேஜ் வந்து குடுத்ததுக்கு அப்புறம், அந்த லக்கேஜ் அக்செப்ட் பண்ணதுக்கான ஒரு பேக்கேஜ் டேக் வந்து உங்களுக்கு குடுப்பாங்க. அத நீங்க பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா, அத வச்சு தான் நீங்க அரைவல்ல வந்து உங்க லக்கேஜ் வந்து நீங்க கிளைம் பண்ணி வாங்க முடியும். ஒருவேளை நீங்க மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து நீங்க டிராவல் பண்றீங்க. அதாவது பெரிய பெரிய ஏர்போர்ட்லேருந்து நீங்க டிராவல் பண்றீங்க. உதாரணமா சென்னை, பாம்பே, டெல்லி இது போல ஏர்போர்ட்லேருந்து நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து ஏர்போர்ட் உள்ள போனதுக்கப்புறம் டைரக்ட்டா செக் இன் கவுண்டருக்கு போயிடலாம். சென்னை போன்ற ஏர்போர்ட்ல வந்து ஃபர்ஸ்ட்டு செக் இன் பண்ணுவாங்க. செக் இன் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய பேக்கேஜ வந்து ஸ்க்ரீன் பண்ணி செக் பண்ணுவாங்க. இந்த ஒரு வித்தியாசம் மட்டும் தான் சின்ன ஏர்போர்ட்டுக்கும், பெரிய ஏர்போர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். மீதி எல்லா ப்ரொசீஜருமே சேம் தான். அடுத்தது உங்களுக்கான போர்டிங் கார்டு குடுத்ததுக்கு அப்புறம், நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் பேசஞ்சருக்கு கண்டிப்பா இமிகிரேஷன் வந்து நீங்க கிளியர் பண்ணணும். இமிகிரேஷன் ஆஃபீஸர்லருந்து நீங்க போனதுக்கப்புறம், அங்கேயும் உங்களுடைய பாஸ்போர்ட்டையும், உங்களுடைய விசாவையும் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் உங்கள்ட்ட வந்து என்கொயரி பண்ணுவாங்க. எதற்காக நீங்க வந்து போறீங்க? பர்ப்பஸ் ஆஃப் விசிட்ஸ். சப்போஸ் நீங்க டூரிஸ்ட்டா போனீங்கன்னா, உங்ககிட்ட ஃபண்ட் இருக்கா? ஹோட்டல் புக்கிங் இருக்கா? ஒருவேளை நீங்க ஒர்க் விசா போனீங்கன்னா, என்ன வேலைக்கு போறீங்க? ஒருவேளை நீங்க ஸ்டூடண்ட்ஸா போனீங்கன்னா, என்ன படிக்க போறீங்க? இது போல கேள்விகள் வந்து கண்டிப்பா இமிகிரேஷன்ல இருக்கும். அங்க வந்து உங்க டாக்குமெண்ட் செக் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்தரா வந்து உங்கள போக விடுவாங்க. அடுத்தது நீங்க எங்க போவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி செக் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டி செக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்க உங்களையும், உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜையும் ஃபுல்லா வந்து செக் பண்ணுவாங்க. அங்க வந்து சிஎஸ்எஃப் இருப்பாங்க. உங்கள செக் பண்ணதுக்கு அப்புறம், உங்களுக்கு ஃபர்தரா வந்து ப்ரொசீட் பண்ண விடுவாங்க. அந்த ஏரியா பேர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் வெயிட்டிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து செக்யூரிட்டி ஹோல்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. அங்க என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஷாப்பிங் பண்றதுக்கான எல்லா ஷாப்ஸும் இருக்கும். லான்ச் இருக்கும். அது மட்டும் இல்லாம முக்கியமா கேட்ஸ் இருக்கும். ஒரு சில பெரிய பெரிய ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா, 100க்கும் மேற்பட்ட வந்து கேட்ஸ் இருக்கும். ஒரு சில சின்ன ஏர்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, 4, 5 கேட் மட்டும் இருக்கும். இந்த கேட் எதற்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய போர்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது, அந்த கேட் வழியா தான் நீங்க வந்து ஃப்ளைட்ட போய் ரீச் பண்ண முடியும். அந்த கேட் நம்பரும் வந்து உங்களுடைய போர்டிங் கார்ட்லயே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்க எந்த கேட்லருந்து உங்களுக்கு போர்டிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்களோ, அந்த கேட்ல வந்து போர்டிங் அனவுன்ஸ்மென்ட்க்காக வெயிட் பண்ணுங்க. போர்டிங் அனவுன்ஸ்மென்ட் வந்து ஃப்ளைட்டுக்கு 35 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணதுலருந்து ஃபர்தரா அந்த கேட் வழியா நீங்க வந்து ஃப்ளைட்ல போய் வந்து நீங்க ரீச் ஆகலாம். ஃப்ளைட்டுக்கு உள்ள போனதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா,
உங்களுடைய போர்டிங் கார்ட்ல சீட் நம்பர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எந்த சீட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ, அந்த சீட்ல போய் நீங்க உட்காரணும். உங்களுக்கு ஹேண்ட் லக்கேஜ் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு தலைக்கு மேல ஓவர் பின் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஓவர் பின்ல உங்களுடைய லக்கேஜ வச்சுட்டு, உங்களுடைய சீட்ல வந்து நீங்க உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். அடுத்தது நீங்க ஃப்ளைட்ல ஜர்னி பண்ணிட்டு, உங்களுடைய ஃபைனல் டெஸ்டினேஷன் போனதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அரைவலுக்கு போனதுக்கப்புறம், மறுபடியும் உங்களுக்கு இமிகிரேஷன் அந்த நாட்ல இருக்கும். அந்த நாட்டு இமிகிரேஷன்ல என்னென்ன கேள்விகள் கேட்பாங்கன்னா, இங்க என்ன கேள்விகள் கேட்டாங்களோ, அதே கேள்விகள் தான் கேட்பாங்க. அங்க வந்து உங்க டாக்குமெண்ட் கண்டிப்பா செக் பண்ணுவாங்க. அதாவது விசா, பாஸ்போர்ட், என்ன பர்ப்பஸ்க்காக வந்திருக்கீங்க, எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான், உங்கள வந்து அந்த நாட்டுக்கு போறதுக்கு அனுமதிப்பாங்க. அங்கருந்து நீங்க கிளியர் ஆயிட்டு, நீங்க வெளிய வரும்போது, உங்களோட பாஸ்போர்ட்ல சீல் வைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளிய வந்ததுக்கப்புறம், உங்களுடைய கன்வேயர் பெல்ட்ல உங்க லக்கேஜ் வந்து வரும். உங்களுடைய லக்கேஜ வந்து நீங்க பார்த்து சரி செய்து, உங்க லக்கேஜ எடுத்துக்கிட்டு, அரைவல் கேட் வழியா நீங்க வெளிய வரலாம். நீங்க முதல் தடவ போகும்போது உங்களுக்கு வந்து பயமாவோ, இல்ல பல கேள்விகள் வந்து உங்களுக்கு வரலாம். உங்களுக்கு எந்த மாரி கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஒரு தடவ நீங்க ஃப்ளைட்ல டிராவல் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்த தடவ நீங்க அடுத்த பேசஞ்சருக்கு நீங்களே வந்து ஒரு ஹெல்ப் பண்ணலாம். ஈஸியான ப்ராசஸ் தான். அடுத்தது ஒரு காமனான டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட் போனதுக்கப்புறம் வேற இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்களா? அப்படின்லாம் நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா, பெரும்பாலும் நீங்க தமிழ்நாட்டிலருந்து நீங்க போகும்போது, எல்லா ஏர்போர்ட்லயும் தமிழ் பேசுற ஸ்டாஃப் தான் இருப்பாங்க. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை நீங்க ஃபாரின் போனதுக்கப்புறம், அங்க வந்து வேற மொழி பேசுறதுக்கான சான்சஸ் இருக்கே தவிர, தமிழ்நாட்டிலருந்து நீங்க போனீங்கன்னா, கண்டிப்பா தமிழ் பேசுற ஸ்டாஃப் வந்து இருப்பாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் குடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட்ல ட்ராவல் பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல பத்தி வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்கள ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.